முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் உள்ள முன்பள்ளி ஆசிரியர்கள் கௌரவிப்பு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. இந்த நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. சிலாவத்து ரோமன் கத்தோலிக்க பாடசாலைக்கு முன்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அதிதிகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டதன் பின்னர் நிகழ்வுகள் ஆரம்பமாகின. இதன்போது பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்களும் வழங்கப்பட்டன. ஜனாதிபதி இருமாப்புடன் சொல்கிறார் என்னவென்றால், நாங்கள் கூட்டமைப்புடன் பேச தேவையில்லை, எங்களுக்கு எவ்வாறு வாக்குகள் எடுப்பது என்பது தெரியும் என்று கூறுகிறார். ஆகவே அதை பற்றி சிந்திக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு தான் இருக்கின்றது. அதாவது தமிழ் மக்கள் தங்களுக்கான ஆட்சி உரிமையை அவர்கள் செய்ய, அதே போல சிங்கள மக்களும் தங்களுக்கான ஆட்சி உரிமையை செய்ய சமஸ்தி என்பது ஒரு இணைப்பாட்சியாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்கின்றோம். இப்பொழுது வந்திருக்கக்கூடிய புதிய எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர் கூறுகின்றார், சமஸ்தியா தர முடியாது. நீங்கள் பார்த்தீர்களானால் தமிழ் மக்களுக்கு என்னவெல்லாம் தர முடியாதோ அதனை சொல்கிறார்கள். தமிழ் மக்களுக்கு நாங்கள் என்ன தருவோம் என்று சொல்வதற்கு யாரும் தயாராக இல்லை. ஆகவே ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அதாவது அந்த மனோநிலை ஆளுந்தரப்பில் இருந்தால் என்ன, எதிர்த்தரப்பில் இருந்தால் என்ன, இவர்களுடைய மனோநிலை என்னும் தமிழ் மக்களை பகடைக்காய்களாக்கி, தமிழ் மக்களை என்னும் அவர்களது உரிமைகள் கொடுக்காமல் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும் என்ற அந்த மனோநிலை எல்லோரிடமும் இருக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த விஷயங்களை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். பாரிய யுத்த நெருக்கடிக்குள்ளால் போய் வந்தவர்கள், பாரிய அழிவுகளை சந்தித்தவர்கள் நீங்கள். உங்களை எவ்வாறு நடத்தினார்கள், முட்கம்பி வேலைக்கு எவ்வாறு போனீர்கள், உங்களது குழந்தைகள் உடன்பிறப்புகள் இவர்களுக்கு எல்லாம் என்ன நடந்தது, யார் காரண கர்த்தாக்கள் என்பவை எல்லாவற்றையும் உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆகவே நீங்கள் நிச்சயமாக வாக்களிக்க வேண்டும். உங்களது ஒவ்வொரு வாக்குகளும் முக்கியமானவை. மாற்றங்கள் என்பது உலகில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்கள். ஆகவே அந்த மாற்றங்கள் என்பது சில சமயங்களில் எமது நாட்டுக்கும் கூட தேவைப்படலாம். ஆகவே உங்கள் வாக்களிப்பு என்பது முக்கியம். அவற்றை உணர்ந்து நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாக்களிக்க செல்ல வேண்டும். நிச்சயமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த வாக்களிப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை விரைவாக சொல்வார்கள். வடக்கு மாகாண சபையிலே எங்களிடத்திலே நிதி இல்லை. இப்பொழுது எல்லோருமே இதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள். நிதியை என்ன செய்கிறார்கள், நிதி அங்கிருந்து வருகிறது போன்ற விடயங்களை. மத்திய அமைச்சிலிருந்து வருகின்ற நிதியைத்தான் நாங்கள் இப்பொழுது செலவழிக்கிறோம். எங்களுக்குரிய உரிமைகள் எங்களுக்கு வழங்கப்படுகின்ற பொழுது, இன்னும் சில காலங்கள் சென்றுகின்ற பொழுது எங்களுடைய 13வது திருத்தத்தின்படி எங்களுடைய விடயங்களை நாங்கள் செய்வதற்கு எங்களை ஊன்றி எங்களுடைய சபையை நாங்கள் அமைத்து எங்களுக்கு வருமானங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய மக்களுக்கும் எங்களுடைய அரச ஊழியர்களுக்கும் அவர்களுக்குரிய ஊதியத்தை நாங்கள் சரியான முறையிலே கொடுப்பதற்கு அது வழி சமைக்கும் என்று நான் நம்புகின்றேன்.